பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் அவர் உங்கள் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். இந்த நாள் தியானத்திற்கென்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே சங்கீதம் 135 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்கிறார். தேவ பிள்ளையே, வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் யோசிப்பது, ஏன் இந்த பாதைகளுக்குள்ளாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் தேவன் என்னை எப்படி நடத்துவதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி பல கேள்விகள், பல எண்ணங்கள், சிந்தைகள் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உனக்குள்ளாக தான், உங்கள் வாழ்க்கையில் தான் இப்படி பல கேள்விகளும் பல காரியங்களும் உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தரோ வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் ஆழங்களிலும் அவர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் அவர் செய்கிறார். இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டவைகள், உருவாக்கப்பட்டவைகள் எல்லாவற்றின் மீதும் அவருடைய சித்தம் என்னதோ அதை அவர் நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருந்து காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க, மனுஷன் குரங்கின் மூலமாய் வந்தான், இப்படி வந்துட்டான், அப்படி வந்துட்டான். ஸோ இவைகளின்படி வந்திருந்தால் அது வேறு காரியம். ஆனால் தேவனோ தம்முடைய கரத்தினால் உங்களை உண்டாக்கி தம்முடைய சுவாசத்தை உங்களுக்குள்ளே அவர் ஊதினார். ஊதின மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் உண்டாக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கை அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் உங்களிலே நிறைவேறும்படியாகவே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் அவர் சித்தத்தை செய்வார். அப்படின்னா அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய உன் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய சித்தத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் தம்முடைய சித்தத்தை செய்வாருங்க. அது எல்லாம் அவருக்கேற்ற பிரகாரமாய், நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கேற்ற பிரகாரமாய் அதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாள் தோய்ந்து போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவருடைய சித்தத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெறுகிறது, நடைபெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையிலே அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவீராக. இந்த பூமியில் எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் உம்முடைய சித்தத்தை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சித்தங்கள் நிறைவேற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் அவருடைய சித்தத்தின்படி சகலவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். சகலவற்றையும் செய்து முடிப்பார், நிறைவேற்றுவார். வருகிற காலங்களிலும் அவருடைய சித்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். God bless you. God bless you. God bless you.